நான் வெங்கடேஷ் ராமராஜ். நான் வந்து காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டாபிக், ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ரவுண்ட் ட்ரிப்பிங். நம்ம வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. மணி லாண்ட்ரிங் மாதிரி பண செலவை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் ட்ரிப்பிங்ன்றது ஒரு கான்செப்ட் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மென், பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி பேச வேண்டிய என்ன நீட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்து இட்டாலியோட ஒரு பேங்க், அதாவது வந்து இன்டெசா சாவோபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் வந்து நம்ம ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க போன மாதம். அதாவது வந்து இந்த அதானி குரூப்பை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து ஸ்விஸ் அத்தாரிட்டிஸ், அதாவது வந்து சுவிட்சர்லாண்டோட அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதானி கம்பெனி மேலேயும் அதானி கம்பெனி கூட அசோசியேட்டாக இருக்கிற சில கம்பெனிஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா பண செலவைக்காக வந்து அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2700 கோடி வரைக்கும் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது என்ன ஆச்சு, அமெரிக்கா வந்து அதானியோட குரூப் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறையா வந்து இந்த சர்ச்சைகள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2023 ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியாகுது. என்ன வெளியிடுறாங்கன்னா, இந்த நம்ம ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வருது. இதில் அவங்க என்ன குற்றம் சுமத்திருக்காங்க இந்த அதானி குரூப் மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதானி குரூப் வந்து இவங்க கம்பெனியோட பணம் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு அனுப்பி அவங்கள சார்ந்து இருக்கிற ஒரு 2 நபர்கள், அதாவது வந்து ஒன்று வந்து ஒருத்தர் வந்து லிங் லாங் சங் அப்படின்னு சொல்லிட்டு தைவான் நாட்டை சேர்ந்த ஒருத்தவர். ரெண்டாவது இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நாசர் அலி ஷபான் அலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஒருத்தர். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதானி குரூப் கூட வந்து நெருக்கமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பல்லாயிரம் கோடி ரூபா வந்து இந்தியாவிலேருந்து போயிட்டு டாக்ஸ் ஹேவன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவன் ஐலாண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷெல் கம்பெனிஸ் இருக்கும். ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னா வந்து இந்த கம்பெனிஸ்ன்றது ஒரு ரெஜிஸ்டர் ஆகி கம்பெனிஸ் இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. உண்மையில் வந்து அங்கே வந்து எந்த கூட்ஸோ சரக்கோ சேவைகளோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பணம் உள்ளே வரும். இந்த பணம் வந்து லேயரிங் ஆகும். லேயரிங்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேவன் ஐலண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காது, நிறைய இடத்துல இருக்கும். மொரிஷியஸு, பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலண்ட்ஸு, பர்முடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிபியன் ஐலண்ட்ஸ். கரிபியன்னா வந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க ஐலாண்ட்ஸு, சென்ட்ரல் அமெரிக்கன் ஐலண்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா ஐலாண்ட்ஸில் வந்து என்ன பார்த்திங்கன்னா தீவுகளில் இந்த கம்பெனிஸ் இருக்கும். இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த பணம் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இந்த லேயரிங்ன்றது ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் ஒரிஜினலி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இந்த மாற்றி வந்து ரெசிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. பொருள் வாங்கின மாதிரி சேவை பெற்றதாகவும் அதுக்காக வந்து பில்ஸ் வந்து பேமெண்ட்ஸ் பண்ண மாதிரி இவங்க காமிப்பாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அது லீகலாக ஒயிட் மணி மாதிரி மறுபடியும் உள்ளே வரும். ஸோ பண செலவை மணி லாண்ட்ரிங் என்ன ஆகும்னா, பிளாக் மணி ஹவாலாவில் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது ஒயிட் மணி வரும். அண்ட் ரவுண்ட் ட்ரிப்பிங்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மணி வந்து போகும். அந்த பணம் வந்து மறுபடியும் இந்தியா உள்ள வந்து வேறு ஏதோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஏன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க சொந்த பணத்தை வெளியே அனுப்பி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அவங்களோட பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து அந்த பங்குச்சந்தையிலேருந்து பங்குகளை வந்து வாங்குவாங்க. அப்போ எந்த கம்பெனியில் வாங்குவாங்கன்னா, எந்த கம்பெனியில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அந்த பங்கோட விலை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக ஏறுதுன்னு பார்த்து தான் வாங்குவாங்க. அப்போது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயற்கையாக வந்து அந்த பங்குகளை வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணுறது. அப்போ ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 14% 20% வரைக்கும் வந்து ஃபாரின் கம்பெனிஸை ஷேரை வாங்கி வச்சுருக்காங்கன்னா, அப்போ இந்த கம்பெனிக்கு வந்து உண்மையில் நிறைய வேல்யூ இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்து அதை வாங்குவாங்க. அதுதான் வந்து இந்த கேஸில் வந்து பண்ணதாக சொல்லி இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அமெரிக்கன்
கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் வந்து இவர் மேலே வந்து அதானி மேலே போட்டாங்க. என்ன ஃபஸ்ட்டு கேஸ் போட்டாங்கன்னா, இவர் வந்து அதானி குரூப் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற பியூரோக்ராட்ஸ் அஃபிஷியல்ஸ் அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கொடுத்துருக்காரு, என்னது வந்து லஞ்சம் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக 2000 கோடி வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காரு. அது சோலார் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி இவங்க வந்து அங்கே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் அதானி குரூப் மேலே. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம், இந்தியாவில் இந்தியன் அதிகாரிக்கு அதானி இந்தியாவில் இருக்கிறவர் 2000 கோடி இங்கே வந்து அவர் வந்து லஞ்சம் கொடுத்தா அதுக்கே அமெரிக்கா அங்கே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து அங்கேருந்து இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பணம் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பணம் வாங்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர பணத்தை நீங்கள் வந்து லஞ்சமாக வந்து எந்த நாட்டில் கொடுத்தாலும் அமெரிக்கா வந்து வழக்கு பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால இவர் மேலே இண்டிக்மெண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க.